ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி நான் போடக்கூடிய முதல் விலாக் இது வந்து ஆக்சுவலாக December 30 அன்னைக்கு எடுத்த விலாகு. அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி ஒரு ஸ்பெஷல் டேயும் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே. நம்மளுடைய பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசினால முந்தின நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதாவது விளக்கு வைக்கிறது, வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சரி எந்திரிச்சோடனே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குளிச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூவெல்லாம் நேற்றே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பூ வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, இது நானே கட்டினது தான். இந்த பூ வந்து 100 ரூபா. இதே மாதிரி இன்னொரு பங்கும் இருக்குது. ஏன்னா வைகுண்ட ஏகாதசியில் ரேட்டு கூட தான் இருக்கும். அதோடு இல்லாமல் பனி நேரத்துலையும் ரேட்டு கூட தான் இருக்கும். தங்க விலை மாதிரி பூ விலையுமே என்றைக்குமே ஏறினது இறங்கவே இறங்காது. அந்த மாதிரி தான் வந்து பூவோட ரேட்டுமே போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பூவோட ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலேயே சாமி கும்பிட்றன்னு சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அடை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலே லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் உண்டுங்கிறதுனால ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். முள்ளங்கி போட்டு சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு. காலையில் சிம்பிளாக வந்து மரவள்ளிக்கிழங்கு அடையோடு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுருந்தேன். நேற்று வச்ச குருமா கொஞ்சம் இருந்தது, சரி அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு அடை தான் வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பர்த்டேக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் வந்து புதுசாக வந்து எடுக்கலை. இது ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்தது இருந்ததுனால நான் இதையே வந்து வேர் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நல்ல க்ரீன், நல்ல அதாவது கரும்பச்சையும் இல்லாமல் பாசிப்பருப்பு பச்சையும் இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீனு நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு சாண்டல் பேண்ட், பலாசா பேண்ட் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த டாப்பும் பேண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக ஒரு பக்கம் அடை ஊற்றிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்து விடணும் அப்படிங்கிறக்காக அதை வந்து சுத்தமாகவே மறந்துட்டே பூஜை பண்ணுறதுனால அதுக்கப்புறம் தான் வேகமாக வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே லஞ்சு செஞ்சு முடித்த கையோடையே நான் பேக் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து அப்படி பேக் பண்ணிகிட்டே நினச்சிக்கிட்டே தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா லஞ்சை வந்து பேக் பண்ணல. அதுக்கப்புறம் வேகமாக பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு அடை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே ஹஸ்பண்டுக்கு வந்து அடை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு அடைங்கிறதுனால செரிக்கிறதுக்குலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக வந்து டைஜஷன் ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த பழக்கம் உண்டு. தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி நல்ல நாள் எதுவாக என் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து குங்குமம் வந்து வாங்கிக்கிறது எனக்கு எப்போவுமே பழக்கம். அதுதான் வந்து நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஃபன் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அடைங்கிறதுனால கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அடை, உப்புமா, பொங்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறி போயிடுச்சுன்னா சுத்தமாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. பாப்பா வந்து ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு வந்து சொல்லியிருந்தா. சரி என்ன செய்யலான்னு யோசிச்சா ரொம்ப ஹெல்த்தியாக ஏதாவது செய்யலாம் பார்த்தா சரி பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். காலையிலேயே ஊற வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் போனவுடனே அதை வந்து நல்லா நைஸாக கிரைண்டரில் ஆட்டிகிட்டு இருந்தேன். ஆட்டிக்கிட்டே சைடில் வந்து கொஞ்சம் சால்ட்டெல்லாம் தீர்ந்துருச்சு. சரி கல் உப்பு இருந்துச்சு, அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மந்த் எண்ட் வந்துருச்சு இல்லையா, இனிமேல் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து கிராசரிலாம் வாங்கணும். ஒரு 10 தேதிக்குள்ளே வாங்கிடுவேன். எப்படி 10 இல்லை 5 தேதிக்குள்ளே கிராசரி வாங்கிடுவேன். அதுக்கடையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டி வச்சிடலாம். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அடுத்த மாதம் கிராசரி வாங்கும்போது இருக்கிற திங்ஸ் இல்லாமல் இல்லாத திங்ஸை மட்டும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் இருக்கிறத பார்த்து கொட்டி வச்சிடலாம்னு சொல்லி அதெல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி ஊற வச்சுருவேன். ஏன்னா அது வந்து இருந்துச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்கு, குருமா பண்ணுறதுக்குன்னு எதுக்குனாலும் யூஸ் ஆகுங்கிறக்காக இந்த பயறு வகையெல்லாம் நான் எப்போவுமே இருந்துச்சுன்னா அதை வந்து ஊற வச்சு வைப்பேன். இந்த தடவை ஊற வைக்கலை, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். கிரைண்டரில் மாவு போட்டிருந்தேன் இல்லையா, அது நல்லா ஆடிடுச்சு. அதை வந்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு எடுத்தோம்னாங்களா நல்லா ட்ரை ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வந்து நம்ம உருட்ட வேண்டியதான். பாப்பாவும் நானுமே சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டே உருட்ட ஆரம்பிச்சாச்சு. கடைசியாக ஒரு கொஞ்சம் இருக்கும்போது நான் வந்து செய்ய வந்துட்டேன். பாப்பா உருட்டிக்கிட்டு இருந்தா. நாங்கள் வந்து எப்படி செய்வோம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பில் தான் வந்து செய்வோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல கொலையை வேக வச்சிடுறது. எங்கள் அம்மா வீட்டில் அப்படி செய்ய மாட்டாங்க, தேங்காய் பால் ஊற்றி தான் வைப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது வந்து இப்படி தான். இது ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி, அதாவது இந்த நம்ம கொழுக்கட்டை வேகிற அளவுக்கு தண்ணி வேணும், அதனால தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய முதலே தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஆயிரும் உங்களுக்கு பால் கொழுக்கட்டை. அதனால் வேணுங்கிறப்ப அப்பப்போ வந்து ஊற்றிக்கலாம்.
இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச கொலக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து கொலக்கட்டையை போட்டு அப்படியே வெந்ததுக்கப்புறம் போட வேண்டியதுதான். இது எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து வெல்லம், தேங்காய் இதெல்லாமே சேர்க்கணும். உருட்டுறது மட்டும்தான் இந்த பால் கொழுக்கட்டைக்கு ஆகிற டைம். மற்றபடி செய்கிறது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா உருட்டுறதுக்கு தான் இது பெரிய வேலையே, மற்றபடி எதுவுமே இல்லை. சில பேர் புழிஞ்சு விடுவாங்க இடியப்பக்கட்டை, முறுக்குக்கட்டையில். எனக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி உருட்டி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் நல்லா எல்லா கொழுக்கட்டையும் போட்டு வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வெல்லத்தை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அப்படியே தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஏலக்காய் வேண்டும்னா நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் ஃப்ளேவர் யாருக்குமே பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து போடலை. அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. எங்கிட்ட ஏலக்காயும் இல்லை, ஏலக்காய் ஃப்ளேவரும் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, அதனால நான் போடலை. தேங்காய் மட்டும் போட்டு ஒரு கொதி வந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது இந்த அளவுக்காவது இருந்தால் தான் இதுவே கொஞ்சம் கெட்டி தான். இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆற இன்னும் திக்காக வந்துடும். எங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் திக்காக இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1:30க்கெலாம் செஞ்சு முடிச்சிட்டோம். பால் கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சு வந்து சாப்பிடவே வந்தோம். ஏன்னா காலையிலே மதியானமே செஞ்சு வச்சுட்டோம்னாக்கி ஈவினிங் கொஞ்சம் நல்லா ஆறிடும் சாப்பிட்றதுக்கு, அதனால் செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். இந்த சாம்பார் சாதம் சாப்பிடும் போது எப்போவுமே அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவும் என்ன மாதிரி தான், நெய் ஊற்றாமல் சாப்பிடவே மாட்டா சாம்பார்னால், அதே மாதிரி தான் நானுமே. ஆனால் என் பையனுக்கு நெய்யே வந்து சுத்தமாகவே பிடிக்காது. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மேட்டெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன்னா சரி அதெல்லாம் காய போட்டுடலான்னு சொல்லி அதை காய போட்டுட்ருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வெல்லம் இடித்தது மிச்சம் இருந்தது, சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்ட்டு வந்து மீதி இருந்த வெல்லத்தை அப்படியே வந்து பாகு காய்ச்சிட்டேன். ஏன்னா இது வந்து கவுனி அரிசி கஞ்சிக்காக. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து பால் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா கெட்டியாகி நல்லா ஆறிடுச்சு. நான் மதுரையில் எக்ஸிபிஷன் போயிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து வாங்கின கப்பு தான் இது. இந்த கப்பும் இந்த ஐஸ்கிரீம் பவுலும் வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக தனியாக நம்ம போய் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. அதனால் போகிற இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறத வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. இது ஒன்று வந்து 70 ருபீஸ், ஒவ்வொன்றுமே 70 ருபீஸ். இதுவும் 70 ருபீஸ், இதுவும் 70 ருபீஸ். எனக்கு வந்து டீ குடிக்கிறது, கஞ்சி குடிக்கிறதுக்குலாம் இந்த கப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் கப்பு வச்சுருக்கேன், அது சின்ன கப்பாக இருக்குது சைஸு, அதனால் இது கொஞ்சம் கரெக்டான சைஸில் இருக்குங்கிறக்கா நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஐஸ்கிரீம் பவுல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு அந்த டிசைனு, அந்த ஷேப்பு எல்லாமே பிடிச்சிருந்தது. நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறோமோ இல்லையா, அப்படி செய்யும் போது தேவைப்படும் இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. அதனால் இதையும் வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் தான் நான் வந்து வாங்கியிருந்தது. இது ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் டீ குடிக்க போகிறேன். எனக்கு இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை. அதில் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிடணும்னு நினைப்பேன். ஆனால் அதை கொஞ்சம் சேஃபாக வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு இது. இந்த கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி, அதாவது அப்பா வீட்டில் இருக்கும்போது நம்மளாம் பர்த்டே வந்துட்டால் நம்மளை பெரிய ஒரு பிரின்சஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல, நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், யாரும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தம்பி தங்கச்சியிலெல்லாம் நல்லா வம்புழுக்கிறது. யார் வந்து அம்மா அப்பாவை என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை இன்னைக்கு திட்டாதடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அது வந்து நம்ம கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம தான் வந்து ராணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து வாங்கி கொடுப்பாங்க வீட்டில். நம்மளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குதோ அது மாதிரி வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு, ஆனால் இந்த கேக் வெட்டுற பழக்கம் அப்போ இருந்தே யாருக்குமே கிடையாது, எனக்குன்னு கிடையாது. கேக் வெட்டுற பழக்கம் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வாங்குவோம், இல்லை வீட்டில் செய்வோம், இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வருவோம், அவ்வளோதான் வந்து செய்வோம். அதே தான் இப்போயும் நான் ஃபாலோ பண்ணுறேன். என் பசங்களுக்கு கேக் வெட்டுற அந்த இதே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு 2 பேருடைய பையனாக இருக்கட்டும், என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு மட்டும் கேக் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து கட் பண்ணோம். எங்கள் வீட்லேயே சொல்லி இங்கே உள்ளவங்களுக்கும் சொல்லி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். மற்றபடி எந்த ஒரு வருஷமும் நாங்கள் வந்து கேக் வந்து ரொம்பலாம் கட் பண்ணதில்லை. அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 வயசு வரைக்கும் கூட கட் பண்ணியிருப்பேன் பாப்பாவுக்கு. என் பையனுக்கு அதுனாலும் கிடையாது. அதனாலேயே வந்து இப்போல்லாம் கேக் வெட்டுற பழக்கம் என் பசங்களுக்கும் இல்லை. அதுவே பழகிருச்சு அவங்களுக்கு. அதனால் பிடிக்கிறதும் இல்லை அந்த மாதிரி கேக் வெட்டுறது. ஆனால் கேக் வந்து பிரியமாக சாப்பிடுவா. அதுலேயும் இந்த க்ரீம் கேக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. வெறும் நார்மலாக இந்த இப்போ உள்ள ப்ரௌனி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, அதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவா. அதனால் எங்களுக்குமே அந்த கேக் வெட்டுற பழக்கம் சுத்தமாகவே கிடையாது.
டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் பால் கொழுக்கட்டையை பால் கொழுக்கட்டையை சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டா டீயோட டேஸ்ட் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால டீ குடிச்சிட்டு பால் கொழுக்கட்டையை சாப்பிட்டு முடித்தோம். பாப்பா வந்து ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கா. பாப்பா வந்து ரொம்ப நாளாக எனக்கு தையல் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க கட்டையும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் வந்து அதை நூல் இப்படி கொறுக்கணும், இதில் கொறுக்கணும், அதில் கொறுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து கையை வந்து ஊசிக்கிட்ட வச்சிடக்கூடாது, இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தையல் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து ஸ்கூல்லேயே உண்டு. தையல் பீரியடுன்னே ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட அங்கே தான் உட்காந்துருவோம். அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்போ வந்து கற்றுக்கிட்டு தான் இந்த தையல்லாம். இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். ஏன்னா நான் வந்து அப்போ வந்து நிறைய ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணுவேன். ஆனால் மிஷின் கிடையாது. யார் வீட்லையாவது மிஷின் இருந்துச்சுன்னா அங்கே போய் வந்து தைச்சி பழகிறது. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யார் வீட்லையா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து மேரேஜ்லாம் ஆனதுக்கப்புறம் நானே வந்து ப்ளவுஸை கட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க தைக்கிறத பார்த்து நானே வந்து பழகிட்டேன். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் வந்து கிளாஸ் வந்து போனேன். இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இப்போ நிறைய யூடியூப்லேயே நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்களே, அதை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிறது. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பால் கொழுக்கட்டை வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்பணும். எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சாதாரணமாகவே என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி என்கிட்ட புது ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கிறியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக விடுவோமா நம்ம, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்கெல்லாம் நுழைஞ்சாச்சு. வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டுங்கிற மாதிரி ஒரு தடவை தான் கேட்பாங்க. கண்டிப்பாக போய் நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறதுனால கேட்ட உடனே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த தடவை டாப் இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல. எனக்கு வந்து இப்போ டாப்லாம் போடுறத விட இப்போ சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்குது. அதுவும் இந்த மாதிரி காட்டன் சாரியெல்லாம் கட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதுவும் ப்ளவுஸ் நம்மளே டிசைனாக தைக்கிறதுனால புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் தைச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கு. சாரியை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. இந்த சாரிக்கு என்ன பேர், இந்த சாரிக்கு என்ன பேர்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்துச்சா எடுப்பேன், அவ்வளோதான். எனக்கு கட்ட கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருந்தால் கூட அந்த புடவையை நான் கட்ட மாட்டேன். அதனால் நான் ஒரு 2-3 சாரி வந்து பார்த்தேன். எனக்கு அதிகபட்சமாக ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே நான் ஜவுளி கடையை விட்டு வெளியிலே வந்துடுவேன். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். இதுக்குன்னு கிடையாது, எப்போ போனாலுமே அப்படி தான். ஒரு 1/2 hour to 1 hour. நானும் அப்படி தான், என் ஹஸ்பண்டும் அப்படி தான். போனோமா டக்குன்னு ஏதோ 1-2 பார்க்குறோமா, பிடிச்சதை டக்குன்னு தூக்குறோமா, அப்படியே வந்துக்கிட்டே இருப்போம். அப்படி தான் வந்து அன்னைக்கும் போன நிமிஷமே தெரியல. மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சாச்சு. இந்த சாரீ தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த சாரீ ஆக்சுவலாக நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இதை தச்சு உடனே நான் வந்து நியூ இயருக்கு கட்டணும் முடிவு பண்ணி நான் தச்சு நியூ இயருக்கும் கட்டியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஒரு புடவை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸை உடனே தைச்சு அந்த சாரியை உடனே வேர் பண்ணிடணும். இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுட்டு அடுத்த வருஷம் கூட சில பேர் தைச்சி போடுவாங்க. அப்படிலாம் நான் கிடையாது. எந்த ஒரு புடவையாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வாங்கினோடனே அதை வந்து கட்டணும்னு நினைக்கிற ஆளுனா அதனாலேயே எப்போவுமே என்கிட்ட புதுசுன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கவே இருக்காது. எல்லாமே கட்டினதாக தான் இருக்கும். ஜவுளி கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பார்லருக்கு வந்திருந்தோம். த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. த்ரெட்டிங்லாம் நான் அடிக்கடி பண்ணுறதில்ல. முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா கண்டிப்பாக பண்ணிடுறது. இப்போ அந்த இதெல்லாம் போய் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரேராக, அது இன்றைக்கி பக்கத்தில் இருந்ததுனால சரி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருந்தேன். பண்ணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான். என்ன இருந்தாலும் முகத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரப்போகுது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்காவது இருக்கலாமே அப்படிங்கிறக்காக அதை வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்க்குக்கு வந்திருந்தோம். இது எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கலைஞர் பூங்காங்கிற பார்க்கு தான். அங்கே தான் வந்திருந்தோம். இது பசங்களுக்கு ரொம்ப பொழுதுபோக்கான இப்போ ஒரு 6 o'clock போல் இங்கே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணி 8:30 மணி வரைக்கும் நல்லா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கேயே வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், பசங்களை விட்டு நல்லா டான்ஸ் ஆட வைக்க பொழுதுபோக்கு நிறைய இடம் வந்து இங்கே இருக்குது. நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த பாட்டை நல்லா ரிலாக்ஸாக வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். குட்டி குட்டி பசங்களாம் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஸ்கேட்டிங்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே நிறைய பசங்க வந்து சேர்ந்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பசங்க போகிறதையும் நான் வந்து ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இந்த ஸ்கேட்டிங் போகிறது பிடிக்கும். ஆனால் என்னமோ தெரில, அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும், நம்ம பசங்களே சேர்த்து விட்டுருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, இப்போ பரவாயில்ல. எங்கள் ஊருமே நிறைய டெவலப் ஆகிருக்கு.
அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். ஒரு 8 மணி 8:30 மணி வரையும் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா பொழுது போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து நிறைய அந்த எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. பசங்களுக்கு நல்லா பொழுது போகிற மாதிரி. அதாவது குட்டி பசங்களுக்கு நல்லாவே பொழுதுபோக்கும். அதோடு இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸு, கடலை இந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ஹோட்டலுங்கிறது தான். இந்த ஹோட்டல் வந்து என்னோடய ஃபேவரட் ஹோட்டல்னே சொல்லலாம். அதாவது சைவத்துக்கு பியூர் வெஜ்ஜு. இங்கே மத்தியானம் லஞ்சுமே சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னர், டிஃபன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூட அதோட இல்லை வைகுண்ட ஏகாதசிங்கிறனால நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட மாட்டேங்கிறனால இந்த ஹோட்டலுக்கு வந்து வந்திருந்தோம். இது பார்க்குக்கு பக்கத்துலேயே தான். அதனால் கொஞ்சம் நடந்தே வந்துட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன யாருக்கு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி, நான் பெரும்பாலும் எங்கே போனாலும் என்னோடய ஃபேவரட்டுங்கிறது அந்த புரோட்டா தான். அதை விடுறதே கிடையாது. என்றைக்கு எங்கே போனாலும் சரி, டக்குன்னு வாங்கணும் ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு புரோட்டா தான் சொல்லுவேன். பாப்பா நூடுல்ஸ் கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் ஒரு தோசை, இந்த தோசை சாம்பார் சட்னி இதோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஒரு காளான் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த குழம்புமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அதை மீதியை பார்சல் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லலாம். என் ஹஸ்பண்டுக்கு லீவாக இருந்ததுன்னா நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாலோ இல்லையோ, எனக்கு வந்து என்னோடய சந்தோஷத்துக்கு இப்போ நிறைய வந்து முக்கியத்துவம் என் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னோடய சந்தோஷத்தாலே மற்ற அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து தன்னை தவிர மற்ற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த புடவையை பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். லைனிங் கிளாத்தும் வரையிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் நெக்ஸ்ட் டே உட்காந்து அதை தச்சே ஆகணும்ன்ட்டு தைச்சேன். நான் புதுசாக தான் இந்த டிசைன் வந்து இந்த ப்ளவுஸுக்கு போட்டிருந்த டிசைன் வந்து தைச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சாரியோட. இது வந்து யானையோட பிளாக் இருக்குல்ல, யானையோட கருப்பு, அதாவது நல்ல டார்க் பிளாக் இல்லாமல் ஒரு மாதிரி ஆஷ் கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப 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 சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லலாம். இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.